இடுகாடு எழுதக்கூடிய சுடுகாட்டுக்கு நீங்க ஏமா வந்தீங்க? ஐயா தண்டார் மூலியமா நான் கேட்டேங்க. ஆமாங்க, மதிவன நாடு ராஜேந்திர மன்னன் இருந்து போன பிணத்துக்கு யார் பெண் கொடுக்க முன் வராங்களோ 10 லட்சம் பணமும் பாதி ராஜபுடு கேட்டேங்க. அதனால் நான் பெண் கொடுக்க முன் வந்திருக்கேன். இறந்த என் மகனுக்கு பெண் கொடுக்க முன் வந்திருக்கிறீர்கள்? ஆமாங்க. இறந்த என் மகனுக்கு பெண் கொடுக்க முன் வந்திருக்கின்றீர்களே, நீங்கள் அல்லவா ஒரு தெய்வம், நீ அல்லவா ஒரு உத்தமி. பணம் 10 லட்சமும் இந்த நாட்டில் பாதி பங்கும் உயில் எழுதி வைத்திருக்கின்றேன். இதை பெற்றுக்கொண்டு உடனே உடைய மகளை அழைத்துக் கொண்டு வாங்க. மத்திரம் கரெக்டா இருக்குதா? சரியா இருக்குமா? சேர்த்தா எனக்கு தேவை பணம் 10 லட்சம் பணம் பாதி ராஜ்யம். அம்மா மாடி மேல மாடி வச்சு ஏணி மேல ஏணி வச்சு அம்மா நான் சந்தோஷமா வாய போறேன்டி. சக்கரதுங்களா அம்மா நான் போயிட்டு வரேன்டி. அடி கையே போயிட்டு வரேன்டி. சந்தோஷமா தானே கல்யாணம் பண்ணிக்கணும். எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. யா நாயா கட்டிக்கணும். சந்தோஷமா குடும்பம் நடத்துறோம்னு 1000 என்னமோ அந்த காலத்துல. ஐயா நீங்க கேட்ட பண்ணி இவதாங்க. ஆமாங்க, என் மகனை திருமணம் செய்து கொள்ள வந்திருக்கின்ற மணப்பெண் இவள்தானா? இறங்கி வந்த என் சக்கரை இறங்கி வந்துட வச்சுக்க. இந்த ஊர்ல வர மாப்பிள்ளை கூட இருக்க மாட்டாங்க. ஜாக்கிரதை. இறங்கி போவாத உன்னை பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. ஆமா, போயிட்டு வர போற யாரும் வரக்கூடாதீங்கம்மா. அடிப்பாவி, உன்ன போல கொடுப்பாவி யாரு இந்த உலகத்தில் இருப்பாங்க? என்ன பெற்றெடுத்த தாயா இருந்திருந்தா இப்படி இருந்த படப்படத்துக்கு திருமணம் செஞ்சு வைப்பாளா? நீ மாட்டாதா என்பதை நினைச்சு போறாவி. இது என்ன சோதனை? மாற்றாந்தாயா? ஐயா, உங்களை பெற்றெடுத்த தாய் அவள் கிடையாதா? விதி யாரை விட்டது ஐயா? அந்தவா மாற்றாந்தாய் கொடுமை என்பதை என் காதளவில் கேட்டிருக்கின்றேன். ஆனால் இப்போதுதான் அந்த உண்மையை நேரில் பார்க்கின்றேன். ஐயா, 10 மாதம் சுமந்து பற்பல இன்னல்கள் சகித்து பெற்றெடுத்த தாயா இருந்திருந்தால் ஒரு இறந்த பிணத்துக்கு பெண் கொடுக்க முன் வருவார்களா? மாற்றாந்தா என்பதால் தான் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் ஆசைப்பட்டு இப்படி ஒரு செயலை செய்திருக்கின்றார். நாடக கலா ரசிகர்களே, இதே கிராமத்தில் வாழ்ந்து சீரும் சிறப்போடு வாழ்ந்த ஐயா முனுசாமி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இறந்து 2 ஆண்டு காலம் சென்றாலும் அவரது நினைவால் வாடிக்கொண்டிருக்கும் பிள்ளைகள், பேர குழந்தைகள், மகள்கள், மருமகள்கள், மருமக பிள்ளைகள். இவர் வாழ்கின்ற காலத்திலே மக்களுக்காக எவ்வளவோ சம்பாதித்திருக்கலாம், பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக எவ்வளவோ சம்பாதித்திருக்கலாம். ஆனால் இந்த பத்மாவதி தெய்வீக திருமணம் ஒரு இறந்து போன பிணத்துக்கு தாலி கட்ட போறா. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து பூ எடுத்து வாழ்த்தி போடுங்க. மாங்கல்யம் இறந்து போன பிணத்தின் சாட்சியாக வைத்து இறந்து போன பிணத்துக்கு தாலி கட்ட போறார். காலம் சென்ற ஐயா அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய, முக்தி மோட்சம் அடைய, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய முன்சாமி ஐயா அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய அவர் பெயரை நினைத்து கொண்டு உங்களால் இயன்ற காணிக்கையை இந்த மாங்கல்யத்தின் மீது வைத்து பூவெடுத்து இந்த மங்கையை வாழ்த்துங்க. இந்த காலை நேரத்திலே ஒரு வாக்கு இல்லை என்றாலும் ஒரு வாக்கு பலிக்கும். இந்த பெண்ணுக்கு நல்லது ஒரு வாழ்க்கை கிடைக்கும். தங்கள் வீட்டு மகளாக பாவித்து உங்களால் முடிந்த இயன்ற உதவியை செய்து பூவை எடுத்து போட்டு வாழ்த்துங்க. நல்லதே நடக்கும். காலம் சென்ற முனுசாமி ஐயா அவர்கள் ஆன்மா சாந்தி அடையும். நன்றி, வணக்கம். பத்மாவதி, என் மகன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் அவருடைய திருமணத்தை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்று மனதில் மனக்கோட்டி கட்டினேன். அம்மா, என் மகனோ இறந்த பிணமாக கிடக்கின்றார். என் மகன் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், அவன் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருமணமே. எப்படியோ
என் மகனுக்கு திருமணம் நடந்து முடிந்தால் அதுவே எனக்கு போதுமானதம்மா. அம்மா, மக்களை பெற்ற மகராசிகளே, பிள்ளைகளை பெற்ற புண்ணியவதிகளே, என் மகனுக்கு திருமணம் நடக்க போகுதம்மா. இறந்த என் மகனுக்கு திருமணம் நடக்க போகின்றது. திருமணம் நடக்கும் நேரத்திலே மலர் தூவி என் மகனை ஆசீர்வாதம் செய்யுங்க அம்மா. மலர் தூவி என் மகனுக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கள். அகட்டும் அம்மா, அகட்டும் அம்மா. அம்மா, 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 என் வாழ்க்கை இப்படிதான் எழுந்து போக வேண்டுமா தாயே? அம்மா, மை வடித்த கண்ணிரண்டும் மண் பாவனையில் கட்டழகை கண்டு வர கட்டழகை கண்டு வர மைத்திலிருந்து முகம் சிவக்கும் பெண்ணிடையாம் கூந்தலிலே தேவன் வந்து பாடுகின்றார், தேவி நடமாடுகின்றார். நாதஸ்வர பூசையிலே தேவன் வந்து பாடுகின்றார், சேர்ந்து வரும் நேரத்தில் தேவி நடமாடுகின்றார். நாதஸ்வர பூசையிலே அம்மா கற்பில் ஒரு கண்ணகியா, காதலுக்கு தானகியா. ஐயையோ! கற்பே ஒரு கண்ணகியா காதலுக்கு தானகியா கற்பில் ஒரு கண்ணகியா, காதலுக்கு தானகியா. சிற்ப மகள் வாழ்கவென்று பார்ப்புடனே வாத்திடுவார். தீர்ப்ப மகள் வாழ்கவென்று பாத்துரிமை மாத்துகிறார் சிற்ப மகள் வாழ்கவென்று பார்ப்புடனே வாத்திடுவார். பத்தினியை காவல் கொண்டு பார்ப்புடனே வாழ்கவென்று சத்தியத்தின் மேடையிலே தேவி நடமாடுகின்றார். நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறான் சேர்ந்து வரும் மேலத்திலே தேவி நடமாடுகிறார் நாதஸ்வர ஓசையிலே அம்மா, என்னப்பா எனக்கு இப்பேற்பட்ட திருமணம்